السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் வணக்கத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அழைப்பிலும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில இந்த வார ஜும்மா பயானுடைய தலைப்பில் வல் ஃபஜ்ரி வலையாலில் ஷரீஃப், ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, மற்ற இரவுகளின் மீது சத்தியமாக என்பதை பற்றி பேசுகிற நேரத்திலே மற்ற இரவுகள் தொடர்பாக சொல்லப்பட்டது. ஃபஜ்ருடைய உலகின் சிறப்புகளை வாய்ப்பு இருக்கும் நேரத்திலே சொல்வதாக நான் சொல்லியிருந்தேன். அதை இப்போது உங்களுக்கு நான் சொல்ல இருக்கின்றேன். ஃபஜ்ருடைய தொழுகை என்பது எவ்வளவு பாக்கியமானது, எவ்வளவு பரக்கத் பொருந்தியது, அதனுடைய பலன்கள் என்ன என்பதை நாம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே உங்களுக்கு 5 செய்திகளை மட்டும் நான் சொல்ல இருக்கிறேன். சிறப்பு என்னவென்றால், அது எவ்வளவு சிறந்தது என்றால், மனிதர்கள் அந்த தொழுகையினுடைய சிறப்பை விளங்கிக் கொண்டால் தன்னுடைய முழங்கால்களின் மீது தவழ்ந்தவர்களாக கூட தொழுகைக்கு வருவார்கள் என்பதாக பெருமானார் சொன்னார்கள். அதாவது நடக்க முடியாத நிலைமையில இருக்காங்க, தவழ்ந்துதான் வர முடியும் அப்படின்னா தவழ்ந்து கூட வருவாருமா பெருமானார் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, பெருமானார் சொன்னார்கள், அந்த தொழுகை என்பது ஒருவருக்கு கடினமாக இருக்கிறது என்றால் அவருடைய உள்ளத்திலே நிஃபாக் இருக்கிறது, நயவஞ்சகத்தனம் இருக்கிறதா பெருமானார் சொன்னார்கள். ஃபஜ்ருடைய தொழுகை யாருக்கு கஷ்டமாக தெரிகின்றதோ, அந்த நேரத்திலே எழுவதும் தொழுவதும் யாருக்கு கஷ்டமாக இருக்கிறதோ அவனை முனாஃபிக் என்பதாக பெருமானார் சொன்னார். அதே ஷரீஃபிலே வருகிறது. அதனால் உபய் இப்னு காப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், அஹ்மத் என்ற கிதாபினுடைய, அபூதாவூத் என்ற கிதாபினுடைய 554வது ஹதீஸாக வருகிறது. ஸல்லா பினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமத் அஸ்ஸுப்ஹ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் எங்களுக்கு சுபஹுடைய தொழுகையை தொழ வைத்தார்கள். ஒரு நாள் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ஃபஜ்ருடைய தொழுகையை தொழ வச்சார். வக்கால, பிறகு கேட்டார்கள், அஷாஹிதுல் குலான், இந்த மனிதர் வந்திருக்கிறாரான்னு கேட்டார்கள். காலூ லா, நாங்க சொன்னோம் இல்லை இன்னும். அடுத்து கேட்டாங்க, அஷாஹிதுல் ஃபுலான், இந்த மனிதர் வந்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டாங்க. நல்லல்லா வல்லேன்னு சொன்னோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஹாத்தைனி ஸலாத்தைனி அஸ்கலு ஸலாத்தி அலல் முனாஃபிகீன், இந்த 2 தொழுகைகளும், இந்த 2 தொழுகையை சொல்றாங்க, ஃபஜ்ரையும் இஷாவையும் சொன்னார்கள். இந்த 2 தொழுகைகளும் மற்ற தொழுகைகளை விட முனாஃபிக்களுக்கு, நயவஞ்சகர்களுக்கு மிக கடினமாக இருப்பதாக பெருமானார் சொன்னார். ஒரு ஃபஜ்ருடைய தொழுகை யாருக்கு கஷ்டமா இருக்கோ, இஷாவுடைய தொழுகை கஷ்டமா இருக்கோ, அவனை முனாஃபிக்குகளாக சொன்னார்கள். அதனால பெருமானுடைய காலத்துல முனாஃபிக்குகள் கூட ஃபஜ்ருக்கு எடுத்து உயர்ந்துடலாம். ஏன்னா நம்ம முனாஃபிக்குன்னு ஒத்திரை செய்யக்கூடாது, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி அந்த காலத்துல சில முனாஃபிக்குகள் இருந்தான். அது எல்லா காலத்திலும் இருக்கதான் செய்வாங்க. நம்மகிட்ட நல்ல மாதிரியே பேசுவாங்க, நம்மகிட்ட நல்ல மாதிரியே பேசிட்டு அங்கிட்டு போய் என்ன சில பத்தி புறம் பேசுறோம். இந்த முனாஃபிக்குகள் எல்லா காலத்திலையும் இருப்பார்.
இப்ப வேற பெருமானாருடைய வாதத்துல முனாஃபிக்கள் கூட எதிர்த்து ஓடியாந்துருவாங்க. அங்கிரு பெருமக்கள் எழுதுறாங்க, அன்னைக்கு அவங்க கூட பயந்துட்டு ஓடியாந்தாங்க. இன்னைக்கு நம்ம உம்மத்து தூங்கிட்டு இருக்கு. நம்ம உம்மத்து நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கு. இப்ப பெருமானார் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இரண்டு தொழுகைகளும் மற்ற தொழுகைகளை விட முனாஃபிக்களுக்கு சிரமமாக இருக்கும் சொல்லிவிட்டு சொன்னாங்க. வலவு தானபூன மா ஃபீஹிமா, அந்த இரண்டு நாங்க வலவு தானபூன மா ஃபீஹிமா, அந்த இரண்டு தொழுகையினுடைய அந்தஸ்தை அவர்கள் அறிந்து நீங்கள் அறிந்து கொண்டார். பெருமானார் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை வந்து கேட்கிறார், லவ் தஅலமூன மா ஃபீஹிமா, இந்த இரண்டு தொழுகையினுடைய சிறப்புக்களை நீங்கள் அறிந்து கொண்டால் லஅதைதுமூஹுமா வலவ் ஹபுவத் அல ருக்குபி, நீங்கள் என்ன செய்வீர்கள், தன்னுடைய முழங்கால்களின் மீது தவந்தவர்களாக கூட நீங்கள் வருவீர்களாக பெருமானா சொன்னார். அவன் இந்த ஹதீஸ்ல ரெண்டு விஷயத்த சொல்றாங்க. ஒண்ணு, யாருக்கு கஷ்டமா இருக்கோ அவனை முனாஃபிக்கு சொன்னாங்க. அது எவ்வளவு சிறப்பிற்குரியதுன்னா வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது. அந்த சிறப்பு நீங்கள் விளங்கி கொண்டால் தவழ்ந்தாத்து வருவீர்களாக சொன்னாங்க. முதலாவது சிறப்பு. இரண்டாவது சிறப்பு சொல்றாங்க, ஜிந்து பின் அப்துல்லா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். முஸ்லிம் ஷரீஃபினுடைய 657வது ஹதீஸ். பெருமானார் சொன்னாங்க, மன் ஸல்லா ஸலாத்த சுப்ஹி ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், யார் ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே இருக்கின்றார். ஃபலா யத்ருபன்னகுமுல்லாஹு மின் திம்மத்திஹி பிஷைஇன், அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே இருக்கக்கூடியவரை நீங்கள் துன்புறுத்த வேண்டாம். அல்லாஹ்வுடைய பொறுப்புல யார் ஆயிட்டாரோ அவருக்கு நீங்கள் துன்பத்தை கொடுத்து விடாதீர்கள். அவரை துன்பத்தை கொடுத்து நீங்கள் விசாரணைக்கு உள்ளாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அவர் நீங்க துன்புறுத்தினீங்கன்னா அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு உட்பட்டவரால் நீங்கள் ஆகி விடுவீர்கள் சொல்லிவிட்டு பெருமானாருக்கு சொன்னாங்க, ஃபைன்னஹு மையத்ருபுஹு மின் திம்மத்திஹி பிஷைஇன் யுத்ரிகுஹு சும்ம யகுப்புஹு அலா வஜ்ஹி ஃபீ நார் ஜஹன்னம், அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே இருக்கக்கூடியவரை நீங்கள் துன்புறுத்தினார், அல்லாஹு தஆலா உங்களை பிடித்துக் கொள்வார், உங்களை விசாரிப்பார், பிறகு உங்களை முப்பர் நரகத்திலே தள்ளுவான்வாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எவ்வளவு பெரிய விஷயம் இது. ஏன் பொறுப்பு ஒருத்தர் இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டா நம்ம வந்து என்ன ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நம்ம டியர் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம், ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கிறது வைக்கல. அப்ப அவருக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா என்ன செய்வாங்க, எப்படி வந்துட்டு நான் இதை ஏத்துக்கிற மாட்டேன்ல. நட்பின் அடையாளமே அதுதான். நட்பின் அடையாளத்துக்கு சொல்லுவாங்க, நப்பகத்தில் மராத்திபுல் அஸ்லீவுக்கான ஒரு பாடம் இருக்கும். அதுல சொல்லுவார், நட்புக்கு அடையாளம் தான் என்ன. இப்ப நாங்க 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம், எனக்கு ஒரு கஷ்டம் தான் அவர் ஓடியாது, அதுதான் நட்புக்கு அடையாளம். எழுதுவாங்க, ஒண்ணு வந்து அவருக்கு உதவி செய்து கஷ்டத்தை நீக்க உள்ளு, இது அவனால முடியலேண்டா 6வது சொல்ல கவலைப்படாதீங்க, என்ன எனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள்லாம் வந்திருக்கு, எனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள்லாம் வந்திருக்கு, ஆறுதல் சொல்லும். 2வது 3வது வந்து அது கூட சொல்ல முடியலண்டா அவனுடைய உள்ளத்திலாவது கவலைப்படுறது. நல்ல மனுஷன் சிரமத்துல இருக்காரு, நம்மளாலே ஒண்ணும் செய்ய முடியலையா, என்ன சொல்றோம் அப்படின்னா நட்பின் அடையாளம் என்ன அப்படின்னா, நம்மோடு சேர்ந்தவருக்கு அவருக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு கேட்டா, அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு கேட்டா களத்துல குதி போயிருப்பது நட்பின் அடையாளம். அல்லாஹ் என்ன கொடுக்குறான்னு சொன்னா, ஃபஜ்ருடைய தொழுகையை தொழக்கூடியவர் என்னுடைய பொறுப்பிலே வந்து விட்டார், என்னுடைய நட்பிலே வந்து விட்டார், அவருக்கு கஷ்டத்தை கொடுத்து என்னுடைய விசாரணைக்கு நீங்கள் உள்ளாவாதீர்கள். அப்படி நீங்க வந்து யாருக்காவது கஷ்டத்தை கொடுத்தீங்கன்னா, யாரு என்னுடைய பொறுப்புல உள்ளவனுக்கு நீங்க கஷ்டத்தை கொடுத்தீங்கன்னா நான் விசாரிப்பேன், அவனை பிடிப்பேன், அவனை நரகத்தை தள்ளுவேன் என்று அல்லாஹ் கூறுகிறார். பெருமாளா சொல்றாங்க, அல்லாஹ் அதை செய்வான் சொல்றாங்க. இது 2வது சிறப்பு. சரி, 3வது வந்துருவோம். அபூ மூஸா அஷ்அரி அறிவிக்கிறாங்க, புகாரி ஷரீஃபினுடைய 524வது ஹதீஸ், மன் ஸல்லல் பர்தைனி தஹலல் ஜன்னா, யார் குளிர்ந்த 2 தொழுகைகளை தொழுகின்றாரோ அவர் சொர்க்கவாதின்னு சொன்னார். குளிர்ந்த தொழுகைனா என்ன, அதுக்கு அறிஞர் ஒரு மக்கள் எழுதுகிறார்கள், குளிரினுடைய ஆரம்பம் என்பது அசர், அந்த குளிரினுடைய கடைசி என்பது ஃபஜ்ர். அப்ப யார் வந்து இந்த ஃபஜ்ருடைய அசருடைய தொழுகையை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் சொர்க்கவாதிகளாக பெருமானார் சொன்னாங்க. அதே மாதிரி பெருமானார் இன்னொரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, ருய்பா அறிவிக்கிறாங்க,
முஸ்லிம் ஷரீஃபினுடைய 1432வது ஹதீஸ் பெருமானா சொல்வாங்க, லை எலிஜ நார் அஹது சல்லா قبل طلوع الشمس وقبل غروبها يعني الفجر والعصر. சூரியன் உதயமாகுவதற்கு முன்னால் ஃபஜ்ருடைய தொழுகையும் சூரியன் மறைவதற்கு முன்னால் அசருடைய தொழுகையும் யார் தொழுகின்றாரோ அவர் நரகம் செல்ல மாட்டார் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றுவது என்பது ஒரு மனிதனுக்கு நரகத்தை விட்டும் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கும் அவர் சுத்தம் செல்வதற்கும் அது காரணமாக இருப்பதாக பெருமானார் சொன்னாங்க. இந்த ரெண்டையும் சேர்த்து மூணாவது சிறப்பாக்கிறீங்க. நரக விடுதலை சொர்க்கம், அதான் பெரிய பாக்கியம். பெருமா குர்ஆன் அல்லாஹ் சொல்வார் இல்லையா, யாருக்கு நரக விடுதலை கிடைத்து சுத்தம் செல்லிவிட்டாரோ அவர் வெற்றியாளர் கொள்கிறார். அதான வெற்றி. ஒரு மனிதனுடைய உண்மையான வெற்றி என்ன? நரகத்தின் விடுதலை கிடைக்கும். அதுக்காக சில மக்கள் இருப்பாங்க, அவங்க ஆராப்புன்னு சொல்லுவாங்க. நரகத்தை விட்டு அவங்க பாதுகாக்கப்படுவாங்க, சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க, நெண்டுக்கு நடுவரிப்பாங்க. அப்படி இருக்க கூடாது. யாருக்கு நரகத்துடைய விடுதலை கிடைத்து சொர்க்கம் சென்று விட்டாரோ அவர் வெற்றியாளர். அப்படிப்பட்ட வாக்கியத்தை கொடுப்பதா பெருமானார் சொல்றாங்க. புகாரி ஷரீஃபினுடைய ரிவாயத்திலிருந்து சொர்க்கவாரன் வருது, முஸ்லிம் ஷரீஃபினுடைய ரிவாயத்தில் நரக விடுதலை கிடைப்பதாக வருகிறது. அப்ப இந்த வாக்கியம் கிடைக்குது. சரி, இதுல சில மூணு சிறப்பு சொல்லியிருக்கேன். 4வது சிறப்பு சொல்றாங்க, அது அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. புகாரி ஷரீஃபினுடைய 1142வது ஹதீஸ் பெருமானார் சொன்னாங்க, யாகிது ஷைத்தானு அலா காஃபியத்தி ராசி அஹதிக்கு இதாகுவ நாயிமுன். உங்களிலே ஒவ்வொருவரும் உறங்குகிற நேரத்திலே உங்களுடைய பிடரியின் மீது சலாச உக்குதி ஷைத்தான் 3 முடிச்சுக்களை போடுகின்றார். யாரு தூங்கினாலும் சரி, எல்லாரும் தூங்கும் பொழுது உங்களுடைய பிடரியிலே ஷைத்தான் 3 முடிச்சுக்களை போடுகின்றார். உக்குதத்தின் அழைக்கலைனும் தவி, ஒவ்வொரு முடிச்சுக்களை போடுகிற நேரத்தில் அவன் சொல்கின்றான், இரவு நீளமா இருக்கிறது, பொறுப்பது நீங்கள் தூங்குங்கள், நல்லா தூங்க, ரொம்ப நேரம் இருக்கு, நல்லா நிம்மதியா தூங்குங்க வாகவல் கூறுகின்றான். ஒரு பதினுடைய நேரத்தில் எழுகின்றார். எழுந்ததுக்கு பிறகு அவர் அல்லாஹ்வை புகழ்ந்தார். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா அமாதனா இலைஹி நுஷூரனா அவன் புகழ்ந்தால் ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடுகின்றது. ஃபைரா தவல்லா இன் ஹல்லத் உக்குதத்துன், அவருக்கு என்ன செய்கிறாரு, உழு செய்தார், 2வது ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடுகின்றது. ஃபைரா சல்லா இன் ஹல்லத் உக்குதத்துன், அவர் ஃபஜ்ருடைய தொழுகை நிறைவேற்றினார், 3வது முடிச்சும் அவிழ்ந்து விடுகின்றது. ஃபாஸ்பஹ நஷீதன் தையிபன் நஃப்ஸ், அவர் மன அமைதியோடும் சுறுசுறுப்பானவராகவும் காலை பொழுதை அடைகின்றார். அவர் என்ன செய்யறார், 2 பாக்கியம் கிடைக்கும். ஃபஜ்ருடைய தொழுகை நிறைவேற்றினால் நஷீதத் அப்படின்னா உடலை சுறுசுறுப்பாக இருப்பார். அதே மாதிரி தையிபன் நஃப்ஸ் அப்படின்னா மன அமைதியோடு இருப்பார். மன அமைதியோட பெரிய பாக்கியம். ஒரு மன நிம்மதியோடு அவர் இருப்பார். இல்லா அப்படி இல்லை என்றால் அவர் என்ன செய்யறாரு, பதிலுடைய தொழுகையை அவர் பாடு தூங்குறார். அப்படின்னா அவர் என்ன செய்யறாரு, எழுகிற நேரத்திலே அஸ்மத ஹபீசன் நஃப்சி கஸ்ஸலாத், அவர் சோம்பேறியாகவும் மன அமைதியற்றவராகவும் இருக்குவார், இருந்திருப்பார். அவருடைய உள்ளத்துல மன அமைதி இருக்காது, மன மகிழ்ச்சி இருக்காது, நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அதே மாதிரி எந்திரிக்கையிலே சோம்பேறித்தனமாக எழுவார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது 4வது சிறப்பு. 5வது சிறப்பு ஹதீஸிலே வருகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஃபஜ்ருடைய தொழுகைக்காக வேண்டி அதிகாலையில் எழுந்து செல்கின்றாரோ, அதிகாலையில் எழுந்து ஃபஜ்ருடைய தொழுகைக்காக வேண்டி செல்கின்றாரோ அவர் லாபத்தின் குடியை ஏந்தி செல்கின்றார். யார் பதிலுடைய தொழுகை நிறைவேற்றாமல் கடைவீதிக்கவர் செல்கின்றாரோ, வியாபாரத்துக்காக செல்கின்றாரோ அவர் நஷ்டத்தின் குடியேறி செல்வதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக காலையிலே இருந்தவர் ஃபஜ்ருக்கு வருகிற நேரத்திலே அவர் லாபத்தின் குறியேறி செல்கின்றார்.
அவர் செல்லும் இடமெல்லாம் வெற்றிவாக இவர் சூடுவார். அவர் என்ன செய்வார்? உயர்ந்த அந்தஸ்துக்கு வருவார் என்று பெருமானார் கூறுகிறார்கள். எந்த மனிதர்கள் பதிலுடைய தொழுகை நிறைவேற்றாமல் கடைபிடிக்க அவர் செல்கின்றாரோ அவர் என்னதான் சம்பாதித்தாலும் கூட அவர் நஷ்டவாதியாக இருக்கிறார். அவருக்கு அல்லாஹ் ஏதேனும் வகையில எல்லாம் நஷ்டத்தை கொடுப்பார். பொருளாதாரமாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ அல்லது என்ன செய்வாங்க மன ரீதியாகவோ ஏதோ ஒரு நஷ்டத்தை எல்லாம் கொடுப்பார். அதனால என்ன செய்வார்? காலையில எழுந்து பள்ளிக்கு ஒடுக்கும் நேரத்திலே அவர் என்ன செய்வார்? செல்லும் இடமெல்லாம் ஒரு கல்லா குத்தாலா வெற்றியின் லாபத்தின் பெறுவதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த பதிலுடைய தொழுகை நிறைவேற்றி இந்த 5 வகையான சிறப்புகளையும் அடைவதற்கு உலகத்தில் அனைத்து முன்பிலான மக்களுக்கு நமக்கு எல்லாம் நல்ல முடிவானால அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பியல் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.